ஸ்கூலுக்கு லீவு விட்டா ஜாலி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி. அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூடு பேஸ்ட்டு, மசாலா எல்லாம் அரைச்சி தயாராக வச்சுருப்போம். ஸோ நல்லா கழுவி க்ளீனாக வந்ததும் குக்கரில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூடு போட்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கோழியை போட்டுட்டு நல்லா அந்த லெக் பீஸை பொரிக்கிறதும், அதனால் அதையும் உள்ளே சேர்த்து நான் வேக விட்டுட்டேன். தண்ணியை விட்டு ஒரு 7-8 விசில் விட்டிங்கன்னா கோழி நல்ல வெடை கோழியாக இருந்தால் பஞ்சு போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்பு வைக்காமல் அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா சூப்பாக குடிச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் குழம்புக்கு ஒரு 2 தக்காளி பழம், தேங்காய் கூட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து குழம்புத்தூள் அப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தர தர தரன்னு கொதிக்க விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த லெக் பீஸ் எடுத்தேன்ல, அது அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சின்ன காலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.